ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவருடைய கண் தெளிவாயிருந்தால் அவருடைய சரீரம் முழுவதும் தெளிவாயிருக்கும். இதுல 2 வகையான காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். முதலாவது, நம்முடைய கண் கெட்டதாக இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் இருளாக கெட்டதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம், நாம் எதை பார்க்கிறோமோ அதைத்தான் சிந்திக்க ஆரம்பிப்போம், அதைத்தான் பேச ஆரம்பிப்போம், அதைத்தான் செய்யவும் ஆரம்பிப்போம். ஆகவே நாம் நன்மையானவைகளை பார்க்கும் பொழுது சரீரம், நம்முடைய வாழ்க்கை நன்மையாய் காணப்படும். தீமையானதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தீமையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். 2வது காரியம், வெளிச்சம் இருள் என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் பரலோகத்திற்கு போவதை குறிக்கிறது, இருள் நரகத்திற்கு போவதை குறிக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் மேலானவைகளை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, பரலோகத்திற்கு போவதை குறித்து சிந்திக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அதே இருளான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்டதான பாவத்தை பாவம் என்று எண்ணாமல் அது நன்மை என்று சொல்லுகிற ஜனங்களும், பரிசுத்தத்தை தீமை என்று சொல்லக்கூடியதான எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அது இருளுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக சொல்லப்படுகிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீர பிரகாரமாக நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது சிந்தித்து பாருங்கள். அதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்குமா இருளாய் இருக்குமா என்பதை தீர்மானிக்க முடியும். 2வது, ஆவிக்குரிய ரீதியில நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்திற்கு போவதற்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா அல்லது இருளான காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து சீர்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.